சமூக அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கால சந்ததியினருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் ஆதாயத்திற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் என்பதுதான் உண்மை. உலக அளவில் சதுப்பு நில காடுகள் நிறைய இருந்தாலும் கூட இந்தியாவில் 3 இடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதில் முக்கியமானது இந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை பகுதியில் வெள்ளங்களை உள்வாங்கி பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய காடு, சதுப்பு நில காடு. அதுவும் பள்ளிக்கரணை எடுத்துக்கிட்டாலே சதுப்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ பிச்சாவரம் சுற்றுலா மையம் இருக்குது, அங்கே சதுப்பு நில காடுகள் இருக்குது. அதுமாதிரி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சதுப்பு நில காடுகள் இருக்குது. இவெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்கவை. இவெல்லாம் வரலாற்றுக்கு மிகையாக போற்றி பாராட்ட வேண்டிய ஒரு நிலங்கள், அதெல்லாம் நில வகைகள். அது பல்லுயிர் பெருக்கத்திற்கானது. அப்படி பல்லுயிர் பெருக்கல் இருந்தால் தான் மனித வாழ்க்கையும் சரி, விலங்குகள் வாழ்க்கையும் சரி, பூச்சி, அனைத்து வகையான ஜீவராசிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து சங்கிலித்தோட நடவடிக்கையில் வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதை இவங்க ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது ஏற்புடையதல்ல, கண்டிக்க வேண்டியது, எதிர்கால சந்ததியிற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள், என்னை போன்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் வேண்டுகோள் விடுப்பது.